ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சில்லி சிக்கன் குக் பண்ணுற வீடியோ தாங்க நம்ம போட போகிறோம். இந்த வீடியோ எங்கே எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, திருமூர்த்தி மலைக்கு பக்கத்தில் மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவங்க சில நண்பர்கள் இருக்காங்க. அவங்க வீட்டில் தான் இந்த வீடியோ எடுத்துருக்குது. இதுக்காக சிக்கன் 1/2 கிலோ கடையிலேருந்தே வெட்டிட்டு போயிட்டேங்க, நம்ம கடையிலேருந்தே. ப்ளஸ் சில்லி சிக்கன் பவுடர் நம்ம கடையிலே ப்ரிப்பேர் பண்ணுது, அதுக்கு உண்டானது 150 கிராம் எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ சிக்கனை நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போன மாவே உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணுங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா ரெடிமேட் சில்லி மாவு மாதிரி, அப்போவே சில்லி பவுடரில் போட்டு கலக்கி எடுத்து உடனே நாங்கள் கடையில் போட்டு கொடுக்குற மாதிரி இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மாவு எண்ணெய் நல்லா சூடாகி ஒரு ரவுண்டு போட்டாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு இந்த விறகடுப்பு அவங்க சமையல் பண்ணுறதுக்காகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவுட்டரில் சாப்பிட்றதுக்கு உண்டான சில்லி ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு, இன்னொரு ரவுண்டு போட்டு எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவோம், நம்மளும் கொஞ்சம் சாப்பிடுவோம். ஆனால் இன்னொன்று ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த விறகடுப்பில் சமைக்கிறதே தனி ஒரு டேஸ்ட் தாங்க உண்மையாலுமே. அதுவும் நல்லாயிருக்கும். கடையில் கேஸில் போடுறத விட விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட்றது உண்மையாலுமே டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும், நல்லா சீக்கிரம் வெந்துடும், அந்த பக்குவம் நல்லா கிடைக்குங்க. நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ், ஃபுட் வீடியோவாகட்டும், நேச்சுரல் சம்மந்தப்பட்ட வீடியோவாகட்டும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்து எங்களையும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. சில்லி ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வந்திருக்குது. பரவாயில்லைங்க. இதேமாரி நம்ம வீடியோவை மேலும் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.